ஃபேமிலி கிட்ட இங்கிலீஷில் பேசி பார்க்கணுமா? இன்னைக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை பற்றி பேசுகிற இங்கிலீஷ் கிடையாது. ஃபேமிலி கிட்ட எப்படி பேசுறது, கேட்குறது, பதில் சொல்கிறது, அதுக்கான 30 ரியல் லைஃப் இங்கிலீஷ் சென்டென்ஸை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். மறக்காமல் இங்கிலீஷ் சென்டென்ஸை என் கூட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது நம்ம 30 நாள் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்ச் டே 7. லெட்ஸ் ஸ்டார்ட். இன்னைக்கு நாள் எப்படி இருந்தது அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? இன்னைக்கு நாள் எப்படி இருந்தது? How was your day? உன்னுடைய நாள் எப்படி போனது? How did your day go? இன்னைக்கு உன்னுடைய நாள் எப்படி இருந்தது? How was your day today? இன்று வேலை எப்படி இருந்தது அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? இன்னைக்கு வேலை எப்படி இருந்துச்சு? How was work today? இன்னைக்கு வேலை எப்படி போச்சு? How did work go today? இன்னைக்கு வேலை பரவாயில்லையா? Was work okay today? பள்ளியில் இன்னைக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? பள்ளியில் இன்று எப்படி இருந்துச்சு? How was school today? இன்னைக்கு பள்ளி எப்படி போச்சு? How did school go today? பள்ளியில் உனக்கு நல்ல நாளாக இருந்துச்சா? Did you have a good day at school? இன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? இன்னைக்கு என்ன நடந்தது? What happened today? என்ன நடந்தது? What happened? அப்படியா? இன்னைக்கு என்ன நடந்துச்சு? So, what happened today? உனக்கு ஏதாவது பிரச்சனையான்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? Is something wrong? என்ன பிரச்சனை? What's wrong? எல்லாம் சரியா இருக்கா? Is everything okay? ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்க அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்க? Why are you so quiet? இன்னைக்கு நீ அமைதியாக இருக்கிறது போல இருக்கு. You seem quiet today. ஏதாவது உன்னை தொந்தரவு செய்தா? Is something bothering you? என்னை பற்றி கவலைப்படாதன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? என்னை பற்றி கவலைப்படாத. Don't worry about me. நான் நல்லா இருக்கேன், கவலைப்படாத. I'm fine, don't worry. என்னை பற்றி நீ கவலைப்பட வேண்டியதில்லை. You don't have to worry about me. என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு. Tell me what happened. என்ன நடந்ததுன்னு என்கிட்ட சொல்லு. Tell me what's going on. நீ என்கிட்ட எதையும் சொல்லலாம். You can tell me anything. உனக்கு எப்படி உதவுறதுன்னு எனக்கு தெரியலன்னு எப்படி சொல்கிறது? உனக்கு எப்படி உதவுறதுன்னு எனக்கு தெரியல. I don't know how to help you. நான் உனக்கு எப்படி உதவலாம்? How can I help you? என்னால் உதவ முடியுமான்னு நான் பார்க்குறேன். Let me see if I can help. என்ன நடந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? என்ன நடந்தாலும் என்னிடம் சொல்லலாம். You can always talk to me. நீ எப்போ வேணும்னாலும் என்கிட்ட பேசலாம். You can talk to me anytime. நான் எப்போதும் உனக்காக இருக்கேன். I'm always here for you. வெரி குட். நம்ம இப்போ 10 சென்டென்ஸ் முடிச்சிட்டோம். இன்னும் 20 இருக்குது. இந்த சென்டென்ஸில் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு என்ன திட்டம் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? நாளைக்கு என்ன திட்டம்? வாட் ஆர் யுவர் பிளான்ஸ் ஃபார் டுமாரோ? நாளைக்கு என்ன செய்ய போகிற? வாட் ஆர் யூ டூயிங் டுமாரோ? நாளைக்கு ஏதாவது திட்டம் இருக்கா? டு யூ ஹாவ் எனி பிளான் ஃபார் டுமாரோ? இந்த வீக்கெண்ட் என்ன செய்கிறேன்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? இந்த வீக்கெண்ட் என்ன செய்கிற? வாட் ஆர் யூ டூயிங் திஸ் வீக்கெண்ட்? இந்த வீக்கெண்ட் ஏதாவது திட்டம் இருக்கா? டு யூ ஹாவ் எனி பிளான்ஸ் திஸ் வீக்கெண்ட்? வீக்கெண்டுக்கு உன்னுடைய திட்டம் என்ன? வாட் ஆர் யுவர் பிளான்ஸ் ஃபார் த வீக்கெண்ட்? நான் எல்லாரும் சேர்ந்து போகலான்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம். We can all go together. நம்ம எல்லாரும் சேர்ந்து போகலாம். Let's all go together. நம்ம ஏன் எல்லாரும் சேர்ந்து போகக்கூடாது? Why don't we go together? நீ எப்போது வருவாய்ன்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? நீ எப்போது வருவாய்? When will you be back? எத்தனை மணிக்கு திரும்பி வருவ? What time will you be back? எப்போ நீ திரும்பி வருவ? When are you coming back? தாமதமாக வராதன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது?
தாமதமா வராத. Don't be late. சரியான நேரத்துக்கு வீட்டுக்கு வர முயற்சி செய். Try to be home on time. சரியான நேரத்துக்கு திரும்பி வருவதை உறுதி செஞ்சுக்கோ. Make sure you get back on time. என்னோட கொஞ்ச நேரம் பேசுன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? என்னோட கொஞ்ச நேரம் பேசேன். Talk to me for a minute. நாம ஒரு நிமிஷம் பேசலாமா? Can we talk for a minute? நான் உன்னிடம் பேசணும். I need to talk to you. உன் கருத்து என்ன அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? உன் கருத்து என்ன? What do you think? இதை பற்றி நீ என்ன நினைக்கிற? What do you think about it? உன்னுடைய கருத்து என்ன? What's your opinion? உனக்கு எது பிடிக்கும் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? உனக்கு எது பிடிக்கும்? Which one do you like? இதில் உனக்கு எது அதிகம் பிடிக்கும்? Which one do you prefer? இதில் நீ எதை தேர்ந்தெடுப்பா? Which one would you choose? நீ சொல்வது சரிதான் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நீ சொல்கிறது சரிதான். You are right. நீ சொல்கிறது சரி என்று நான் நினைக்கிறேன். I think you are right. நான் உன்னுடன் உடன்படுகிறேன். I agree with you. அதை பற்றி பிறகு பேசலான்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? அதை பற்றி பிறகு பேசலாம். We can talk about it later. அதை பற்றி பிறகு பேசலாம். Let's talk about it later. அதை பிறகு பேசி தீர்மானிக்கலாம். We'll discuss it later. இப்போ 20 சென்டென்ஸ் முடிச்சிட்டோம். இதில் 17, 18, 19 மாதிரி சென்டென்ஸை ஃபேமிலியோடு பேசுகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல். ஃபேமிலிக்குள்ளே உண்மையில் நடக்கும் கான்வர்சேஷன் மாதிரி இருக்கும். அடுத்த 30. நீ என்னை புரிந்து கொள்கிறியா? இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? நீ என்னை புரிஞ்சுக்கிறியா? Do you understand me? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியுதா? Do you know what I mean? உனக்கு புரியும்னு நான் நம்புகிறேன். I hope you understand. என்ன கேளு அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? என்ன கேளு. Listen to me. நான் சொல்கிறத முழுசாக கேளு. Hear me out. நான் சொல்கிறத மட்டும் கேளு. Just listen to what I'm saying. நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன். I understand you. உனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு புரியுது. I understand how you feel. உனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். I know how you feel. அதை பற்றி அதிகமாக யோசிக்காதன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? அதை பற்றி அதிகமாக யோசிக்காத. Don't think too much about it. அதை பற்றி அதிகமாக கவலைப்படாமல் இருக்க முயற்சி செய். Try not to worry about it too much. அது உன்னை பாதிக்க விடாத. Don't let it bother you. நீ என்ன முடிவு செய்தாய் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி கேட்குறது? நீ என்ன முடிவு செஞ்ச? What did you decide? நீ ஒரு முடிவு எடுத்துட்டியா? Have you made a decision? அப்படின்னா நீ என்ன செய்ய போகிற? So what are you going to do? எனக்கு உன் உதவி தேவைன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? எனக்கு உன் உதவி தேவை. I need your help. ஒரு விஷயத்தில் எனக்கு உதவ முடியுமா? Can you help me with something? உன் உதவி எனக்கு தேவைப்படுது. I could use your help. உன்னை பற்றி பெருமையாக இருக்குது அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? உன்னை பற்றி பெருமையாக இருக்குது. I am proud of you. நீ மிகவும் நன்றாக செய்தாய். You did a great job. நீ செஞ்சதை நினச்சி எனக்கு மிகவும் பெருமையாக இருக்குது. I am really proud of what you did. என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? என்ன நடந்தாலும் பரவாயில்ல. Whatever happens, it's okay. என்ன நடந்தாலும் நாம் அதை ஒன்றா சமாளிப்போம். Whatever happens, we will handle it together. நாம் இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிடலாம். We'll figure it out. எப்போதும் என்னை நம்பலாம் அப்படின்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? எப்போதும் என்னை நம்பலாம். You can always count on me. நான் எப்போதும் உனக்காக இருக்கேன். I'm always here for you. நீ என்னை நம்பி இருக்கலாம். You can rely on me. நாம் இதை ஒன்றா சமாளிக்கலாம்.
we will get through this together. இதை நம்ம ஒன்றா சமாளிக்கலாம். we will handle this together. இதற்கு நம்ம ஒன்றா ஒரு வழி கண்டுபிடிக்கலாம். we'll figure this out together. இப்போ ரியல் லைஃப் கான்வர்சேஷன். சீன் வந்து ஈவினிங் மதர் அண்ட் சன் வந்து பேசிக்கிறாங்க. how was your day? it was okay, but I'm a little tired. what happened today? I had a problem at school. Is something wrong? I made a mistake in front of everyone. Don't worry about it. Everyone makes mistakes. I still feel bad about it. I understand how you feel, but don't think too much about it. What do you think I should do? Just learn from your mistake and try again tomorrow. Okay, I'll try again. That's a spirit. I'm proud of you. அடுத்து வீக்கெண்ட் பிளான் பற்றி அப்பாவும் பையனும் பேசிக்கிறாங்க. வாட் ஆர் யுவர் பிளான்ஸ் ஃபார் டுமாரோ? I was thinking of going out with my friends. What time will you be back? I'll be back by 6, Dad. Okay, don't be late. Sure, I'll be home on time, Dad. Good, have fun. அடுத்து ரோல் ப்ளே ப்ராக்டிஸ். மாம் டட் டயலாக் வந்து நான் சொல்கிறேன், சன் டயலாக் நீங்கள் சொல்லுங்கள். How was your day? What happened today? Is something wrong? Don't worry about it. Everyone makes mistake. I understand how you feel, but don't think too much about it. Just learn from your mistake and try again tomorrow. That's the spirit. I'm proud of you, my son. What are your plans for tomorrow? What time will you be back? Okay, don't be late, my son. Good. Have fun, dear. இப்போ ஃபைனல் டெஸ்ட். 5 தமிழ் சென்டென்ஸ்க்கு நீங்கள் இங்கிலீஷ் சென்டென்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு எப்படி இருந்தது? உனக்கு ஏதாவது பிரச்சனையா? உன் கருத்து என்ன? உன்னை பார்த்து பெருமையாக இருக்கிறது. 5 நாம் இதை ஒன்றாக சமாளிப்போம். எத்தனை கரெக்டுன்னு உங்கள் ஸ்கோரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 30 சென்டென்ஸில் உங்களுக்கு எத்தனை சென்டென்ஸ் தெரியும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கோரை 30க்கு 20, 30க்கு 25, 30க்கு 30 இந்த மாதிரி பண்ணுங்கள். வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க கூட 5 சென்டென்ஸை எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியலன்னா ரோல் ப்ளே செக்ஷனில் என் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். Day 7 completed. Subscribe for Day 8.